வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் உலக சுறா மீன்கள் தினம் பற்றி பேசினோம். சுறா மீன்கள் ஏற்படுத்தக்கூடிய அதை பற்றியே இருக்கக்கூடிய பல்வேறு கட்டுக்கதைகள் அல்லது அவற்றை பற்றிய பயங்கரமான கதைகள் எல்லாம் எவ்வளோ மிகைப்படுத்தப்பட்டவை என்பதை பற்றி நாம் பேசினோம். இன்றைக்கு நாம் பாம்புகளை பற்றி பேசப் போகிறோம். அதாவது பாம்புகள் என்பவை அவற்றை பற்றி இருக்கக்கூடிய கதைகள் சுறா மீன்களை பற்றி இருப்பதை விட மிக மிக அதிகமானவை. ஆனால் இன்றைக்கு உலகின் பல அமைப்புகள் இதை உலக பாம்பு பாதுகாப்பு தினமாக கொண்டாடுகிறார்கள். அதாவது இந்த சுறா மீன்களைப் போலவே கொடூரமான பாம்புகளை பற்றிய பல திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் இந்தியாவில் பாம்புக்கடியால் இறப்பவர்கள் என்பவர்கள் மிக அதிக அளவில் இருந்திருக்கிறார்கள். நாம் வேட்டையாடுகிற சமூகமாக அல்லது வேளாண் சமூகமாக இருக்கிற காலகட்டத்தில் நாம் பாம்புகளை பற்றிய பயம் என்பது பொதுவாகவே பரவலாக இருந்தது. ஏனென்றால் அப்பொழுது பாம்புக்கடிக்கான வைத்தியமும் அதாவது மருத்துவமும் குறைவாக இருந்தது. பாம்புக்கடியில் இறப்பவர்கள் வயல்வெளிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதிக அளவில் இருந்தார்கள் என்பதனால் பாம்புகளை பற்றி நம்முடைய ஆழ்மனதில் ஒரு மிகப்பெரிய பயம் வந்துவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்றெல்லாம் மனிதர்கள் எதை பற்றி அஞ்சுகிறார்களோ அவை பற்றிய மிகையான பல கதைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது பாம்பை கண்டால் படை நடுங்கும் என்பது எவ்வளவு முக்கியமோ, மனிதர்கள் நடுங்குவார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை மனிதர்களை கண்டு பாம்புகளும் பயப்படும் என்பது. அப்படி இருக்கிற போது பாம்புகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான இந்த என்கவுண்டர், இந்த மோதல் என்பது பல சமயங்களில் பயத்தின் காரணமாக விளைகிறது. அதாவது பாம்புகளை கண்டு மனிதர்கள் அஞ்சுகிற போதும், மனிதர்களை கண்டு பாம்புகள் அஞ்சுகிற போதும் அங்கு ஒரு தாக்குதல் சூழல் ஏற்படுகிறது. சில சமயம் பாம்புகள் மனிதர்களை தாக்குகின்றன அல்லது மனிதர்கள் பாம்புகளை தாக்குகிறார்கள். ஆனால் பாம்புகள் என்பவை எப்படி கடலில் சுறா மீன்களோ அதே போல் நீங்கள் வேளாண் நிலங்களில் நீங்கள் பாம்புகளினுடைய ஒரு இருத்தல் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பன்முக உயிரினச் சூழலை பாதுகாப்பதில் பாம்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முக்கியமாக வயல்வெளிகளில் எலிகள் பெருகாமல் பார்த்து கொள்வதற்கு, பயிர்களை அளிக்கக்கூடிய எலிகள் பெருகாமல் பார்த்து கொள்வதில் பாம்புகள் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. இன்னொன்று, எல்லா வகை பாம்புகளும் மோசமான நச்சுத்தன்மை கொண்டவை அல்ல. சில குறிப்பிட்ட வகையான பாம்புகள் தான் மனிதர்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை கொண்டவையாக இருக்கின்றன. அதுவும் இன்றைக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டால் அந்த விஷத்திலிருந்து மனிதர்களை காப்பாற்ற முடியும் என்பது மட்டுமல்ல, பாம்பு விஷத்திலிருந்து புற்றுநோய் போன்றவற்றிற்கான மருந்துகளும் தயாரிக்கப்படுகின்றன. இன்றைக்கு அது சம்பந்தமான ஆய்வுகளும் தொடர்ந்து நடப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது பாம்புகளை பற்றிய பயம், பாம்பை கண்டாலே அடித்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை என்பது அது ஒரு விதத்தில் பூமியிலிருந்தே பாம்புகளை அற்றுப்போகச் செய்யக்கூடிய ஒன்றாக மாறும். இன்றைக்கு பாம்புகள் வாழ முடியாத அளவிற்கு அதனுடைய வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அவை தொடர்ந்து பல சமயங்களில், ஏனென்றால் பாம்புகள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவை கட்டிடங்களாக மாறுகிற சமயத்தில் அவை வேறு வழி இல்லாமல் வாழ்விடங்களுக்குள் நுழைகின்றன. பெரிய மழைக்காலங்கள் வருகிற போது அவை தண்ணீரோடு சேர்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு அடித்து வரப்படுகின்றன. பாம்புகளும் நாமும் பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். பாம்புகள் மனிதர்களுடைய எதிரிகள் அல்ல, ஆனால் நம்முடைய சூழல்தான் நம்மை பரஸ்பரம் எதிர்நிலையில் நிறுத்துகிறது. பாம்பை நாம் ஒரு சக உயிரினமாக கருத வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீதி கட்சி திராவிட இயக்கம் தோன்றி ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாகிவிட்டது என்பதை நாம் அறிவோம். அந்த நீதி கட்சியை தொடக்கி வைத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்படுகிற சர்பிட்டி தியாகராயர். அதை முதலாக அப்படி ஒரு சிந்தனையோடு வெளியில் வந்தவர் ஐயா நடேசனார் தான். அவர் 1912ஆம் ஆண்டிலிருந்தே அந்த திராவிடர் சங்கத்தை, முதலில் வேறு பெயர் இருந்தது, பிறகு திராவிடர் சங்கம் என்று மாற்றி அதனை நிறுவினார். பிறகு நடேசனார், பிடி தியாகராயர், டிஎம் நாயர் மூவருமாக சேர்ந்துதான் நீதி கட்சியை 1916இல் தொடக்கினார்கள். அதனுடைய விரிவான பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பது
அவர்கள் ஜஸ்டிஸ் என்று ஒரு ஏடு நடத்திய காரணத்தால் அது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றும் தமிழில் நீதி கட்சி என்றும் சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. அந்த வெள்ளுடை வேந்தர் பி.டி. தியாகராயர் இறந்து சரியாக 1 நூற்றாண்டு ஆகிறது. 1925 அவர் இறந்தார். இப்போது 2025. 1925 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு அவர் இறந்து போனார். அவருடைய இறப்பே அவர் வாழ்வை சொல்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் சிலருடைய இறப்பு தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும். அவர் பின்னால் அழுது வருகிற மக்களின் எண்ணிக்கை என்ன, அவரை தொழுது வருகிறவர்கள் எவ்வளவு பேர், அவரை பற்றிய கருத்துகள் எத்தனை பேரிடமிருந்து வெளிவருகிறது என்பதை பார்க்க வேண்டும். சிலர் இறந்து போனதற்கு பிறகும் கூட அவர்களின் மீதான கோபம் சிலருக்கு தீராது. ஆனால் பி.டி. தியாகராயர் அவர் இறந்து போய் இன்றைக்கு இரவு 8:45 என்றால் நாளைக்கு இரவு 8:30 மணிக்குத்தான் அந்த உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த 24 மணி நேரம் அவருக்கு இருந்த செல்வாக்கை உலகம் அறிந்தது. அவ்வளவு மக்கள் கூடினார்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையில் பல்வேறு வகையினர் கூடினார்கள். நீதி கட்சியினர் மட்டுமல்ல, பிஎன்சி தொழிலாளர்கள் சாலை சாலையாக வந்தார்கள். காரணம், அந்த பிஎன்சி போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கிற போது அதற்கு அவர் பின்புலமாக இருந்தார். பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்பதை அவர்தான் வெளியிட்டார். அவருக்கு இருக்கிற சிறப்புகளில் மிகப்பெரிய சிறப்பு, சிறப்பான பதவியை வேண்டாம் என்று சொன்னது. அவரைத்தான் முதலாக 1920 இறுதியில் நீதி கட்சி ஒரு பெரிய வெற்றியை பெற்றபோது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி அவரைத்தான் அழைத்தார்கள். ஆனால் அவர் தெளிவாக சொன்னார், இல்லை, நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கவில்லை. இந்த கட்சியினுடைய நிறுவனர்களில் நான் ஒருவன், இருந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பை வேறு யாருக்காவது தான் நாங்கள் கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லி முதலில் சுப்ராயலு அவர்களுக்கு கொடுத்து அவர் உடல்நலம் இல்லாமல் 6 மாதத்தில் இறந்து போனார். பிறகுதான் பனகல் அரசர் அந்த பொறுப்புக்கு வந்தார். 26 வரைக்கும் அவர்தான் முதல் அமைச்சராக இருந்தார். அவர் காலத்திலே தான் அத்தனை பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. தியாகராயர் அவர்கள் இறந்து போன போது சரியாக 1 நூற்றாண்டு காலம் முடிந்துவிட்டது. இறந்து போன போது அடுத்த நாள் காலையில் அவருடைய உடல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. சாலை சாலையாக மக்கள் வந்தார்கள். இறுதியில் அவருடைய உடல் ஒரு ரதத்தில் அமர்த்தப்பட்டது. அந்த விமானத்தை தூக்குவதில் எல்லோரும் போட்டி போட்டார்கள். குறிப்பிடத்தக்க செய்தி, முதலமைச்சர் பனகல் அரசரும் அதனை தோளில் சுமந்து எடுத்து சென்றார் என்பதுதான். அவர் இறுதியாக அடக்கம் செய்யப்படுகிற போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களினுடைய இரங்கலை தெரிவித்தார்கள். பி.டி. தியாகராயரினுடைய வாழ்வு எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு பயனுடையது, எவ்வளவு சமூக நோக்கம் மிக்கது என்பதை அவருடைய மரணம் எடுத்துச் சொல்லிற்று. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன.
இது வந்து பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் வந்து டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி வந்து ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம வந்து எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம வந்து குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே வந்து ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார்,
அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.